கமல் செல்வியை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம கதையில வர்ற பொண்ணுக்கும் ஒரு பைக்கர் ஆகணும் அப்படின்னு ஆசை வருதுங்க. அந்த பொண்ணு பேரு மலர். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்தியன் நேஷனல் லெவல் மோட்டார் சைக்கிள் ரேசிங் சாம்பியன் இருப்பாங்க இல்லையா, அந்த வின்னர் வந்து ஒரு ரேசிங் அகாடமி நடத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த ரேசிங் அகாடமிக்கு போறாங்க. அங்க மாஸ்டர் வந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு மலர் சொல்றாங்க, சார் எப்படி சார் ரேசர் ஆகுறது, எப்படி மோட்டார் சைக்கிள் ஓட்டுறது, எனக்கும் ரேசிங்ல வந்து வின் பண்ணணும், உங்களை மாதிரி பெரிய பெரிய அவார்ட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கணும், எப்படி கலந்துக்கிறது சார் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்க வந்து டீ ஊற்றிட்டே அந்த மாஸ்டர் சொல்கிறாங்க, என்னால் சாதிக்க முடியும்னா உன்னாலையும் கண்டிப்பாக சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டீ வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. அதை கவனிக்காமல் மலர் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து ரேசிங் பற்றி தெரியும், நான் ஆல்ரெடி எங்கள் ஸ்கூலில் வந்து நான் ரேசிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து அங்கே பண்ணியிருக்கேன் இங்கே பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டே இருக்குது. அந்த மாஸ்டரும் டீ ஊற்றுறது நிறுத்தவே இல்லை, அந்த டீயும் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. மலர் வந்து எதேச்சும் அதை கவனிச்சுட்டு, சார் டீ வேஸ்ட் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமா, நான் தெரிஞ்சே தான் அதை ஊத்திட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்றாரு. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும்னு நினைக்கும் போது நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் unlearn what we learn and listen to the experts and learn from them. ஒரு அறிவை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இது தெரியும் அது தெரியும் நான் அதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்மளால எதையுமே கத்துக்க முடியாது. அப்படி சொன்ன மாஸ்டரோட இந்த வேர்ட்ஸ் தான் இந்த கதையோட மாறலும். நீங்க கத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க.